ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். காற்றில் கலந்தாடும் கருநாகம், சிவ செம்மலையில் சேர்ந்தாடும் செந்நாகம். அதாவது ராகு கேது தான். கும்ப ராசி என்பது காற்று ராசி. அதில் ராகு பகவான் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குகின்றார். செம்மலையாகிய எரிமலையாகிய சிவன்மலையாகிய சிம்மத்திலே கேது தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குகின்றார். இந்த பெயர்ச்சியானது ராகு கேது பெயர்ச்சி என்பது விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, ஆங்கில தேதியில் 26/4/2025 சனிக்கிழமை. சமயம் இரவு சமயம் 7:52 அளவில். இதுவரையிலும் மீனத்தில் இருந்து வந்த ராகு கும்பத்திற்கும், கன்னியில் இருந்து வந்த கேது சிம்மத்திற்கும் பிரவேசம் ஆகின்றார்கள், அதாவது பயிற்சி அடைகின்றார்கள். இந்த ராகு கேதுவை பற்றிய சில விஷயங்களை சுருக்கமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவர் உண்மையிலேயே சர்ப்பம் கிடையாது. இவர் ஒரு அசுரர் கூட்ட தலைவனாகிய சொர்ணபானு என்பவன். அசுரர் கூட்ட தலைவனுக்கு சொர்ணபானு என்று பெயர். சொர்ணம் என்றால் தங்கம், தங்கமான மனசு உடையவன். ஆனாலும் அவன் அசுரர் கூட்ட தலைவனாக விளங்கக்கூடியவன். இவன் ஏன் இந்த மாதிரி சர்ப்பமாக மாறிவிட்டான் என்பதற்கு உண்டான ஒரு சின்ன குறிப்பு பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக போகலாம். இதில் இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்காக இந்த சிம்ம கேது பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இவங்க ஏன் ராகு கேதுவாக மாறினாங்க, அது பின்ன அந்த கேதுவினுடைய குணாதிசயங்கள் என்ன, அவரை எப்படி மகிழ்விக்க செய்யலாம் என்பதையெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு நாம் பலாபலங்களுக்கு போகலாம். இந்த காலகட்டம் 18 ஆண்டுகள் 7 மாதம் 5 நாளுக்கு பிறகு இந்த சிம்ம கேதுவாக வருகிறார். ஆக 18.5 வருஷங்கள் அந்த மாதிரி இதை சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னென்ன சாதித்து காட்ட போகிறார் மேசராசிக்கு அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராகு கேதுவாக எப்படி ஆனாங்க, ஒரு அசுரர் எப்படி இப்படி ஆனார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த காலத்தில் புராண காலங்களில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அப்பப்போ சண்டை வரும். எப்பயுமே கற்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் சண்டை அப்பப்போ நடக்கிறது போல, கெட்டதுக்கும் நல்லதுக்கும் சண்டை நடக்கிறது போல, பாலுக்கும் கல்லுக்கும் சண்டை நடக்கிறது போல, அந்த அசுரர் கூட்டங்களுக்கும் தேவர் கூட்டங்களுக்கும் அப்பப்போ சலசலப்பு கைகலப்பு சண்டைகள் எல்லாம் வந்துடும். இதில் உயிர் பலிகள் அதிகமாக ஏற்பட்டது. ஆகையினால தேவர்கள் அசுரர்களுக்கு சுக்கராச்சாரி என்பவர் மந்திர மூலிகையை கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய கூட்டங்களுக்கு திரும்ப, அதாவது காலாவதியான உயிர்களுக்கு மீண்டும் உயிர் வர செஞ்சு வச்சார். அப்போ அங்கே சேதம் கம்மி. தேவர்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காததுனால அவங்க ஒரு தீவிர ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு அமுதம், அந்த அமுதத்தை பெற்றுவிட்டால், தேவாமிர்தம் என்று சொல்லக்கூடிய அமுதம், அந்த அமுதத்தை பெற்று சாப்பிட்டாச்சுன்னு சொன்னால் என்றைக்குமே உயிர் வாழலாம். எப்பயுமே உயிருக்கு அழிவு என்பது கிடையாது. இதை இதெல்லாம் ஏற்பாடு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மந்தார மலையை மத்சா வச்சு கடையணும். கடைஞ்சாதான் அதில் அப்படி கடையும் போது என்னென்னமோ பொருள்கள்லாம் வரும். பொண்ணு வரும், பொருள் வரும், மண் வரும், சொத்து வரும், பெண்கள் வரும், இப்படி என்னென்னமோ இதெல்லாம் வரும் அப்படின்னு அதில் கணக்கு எடுத்தாங்க. அது கடையும் பொழுது அங்கேருந்து பூமியிலேருந்து அப்பளவெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் தாண்டி விஷம் வரும், விஷத்தெல்லாம் தாண்டி தான் கடைசியில் அமுதம் வரும். இப்படியாக அந்த ஆராய்ச்சியின் முடிவில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம்
இவங்க என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சாங்க. மந்தார மலையை மத்ஸா வச்சு கடையணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. மலையவே மத்ஸாக வைக்கணும்னு சொன்னால் தேவர்களால் கண்டிப்பாக முடியாது. என்ன செய்யணும்னு யோசிச்சாங்க. ஒரு நாரதருடைய மகரிஷியினுடைய ஆலோசனையின் பேரில், நீங்கள் எதிரிகளைத்தான் நீங்கள் சமாதானம் பண்ணணும்ப்பா, ஒரு உடன்படிக்கை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்களோட எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு தூதுவன் அங்கே போய் பேசுனாங்க. பேசுனதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க, அந்த அமுதம் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறது அவங்களுக்கு, அசுரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடேங்கப்பா, கன்னிப்பெண்கள் கிடைக்கிறாங்க, மது கிடைக்குது, மங்கை கிடைக்குது, பொன் ஆபரணங்கள் கிடைக்குது, என்னென்னமோ கிடைக்குது, அப்பா இது போதும்ப்பா அப்படின்னு அந்த மாதிரி சம்மதிச்சிட்டாங்க. அமுதமாவது இதாவது எங்களுக்கு தான் சஞ்சீவி மூலி இருக்குல்ல, உங்களுக்கு நீங்கள் அமுதத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த கான்ட்ராக்ட் பேசி முடித்து ஒப்பந்தம் முடிவானது. அது ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சாங்க. கடைஞ்சதில் இவங்களுக்கு அசுரர்களுக்கு தேவையானது பூரா எடுத்தாச்சு. கடைசியாக வந்தது தான் அந்த விஷமெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கதை, அதெல்லாம் முடிச்சுட்டு போகும். அமுதம் வந்துருச்சு. அமுதம் வந்ததில் தேவர்கள்லாம் வருஷப்படி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த திருமால் மோகினி அவதாரம் எடுத்து தான் பல காரியங்கள்லாம் பண்ணினார். அப்போ அவர் அந்த அமுதத்தை தேவர்களுக்கு ஒவ்வொருத்தராக வரிசையை நிப்பாட்டி கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஊற்றி கொடுக்குறார். எல்லாரும் அனைவரும் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துருந்தாங்க. அந்த பக்கம் அசுரர்கள் ஆஹோ ஐயாஹோ நாங்கள் வாட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆட்டி ஜாலியாக இருக்கிறாங்க. இதுக்கு இடையில் என்னாச்சுன்னு சொன்னால், அசுரர் கூட்ட தலைவனுக்கு, அதாவது சொர்ணபானுக்கு ஒரு சபலம் தட்டுப்பட்டுச்சு. இந்த சபலம் என்ற இந்த இடத்தை மேசராசிக்காரர்களாகிய நீங்கள் நோட் திஸ் பாயிண்ட். இந்த சபலம் என்பது சொர்ணபானுக்கு உருவாச்சு. உருவான உடனே சபலம் உருவாயிடுச்சுன்னு சொன்னாலே அதை அடைய வேண்டும் என்ற ஒரு சபலம் உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அதை அடைவது எப்படி அப்படிங்கிறத மூளை சிந்திக்க தொடங்கிவிடும். ஒப்பந்தப்படி அதை நாம் வாங்கக்கூடாது. இருந்தாலும் அந்த அமுதம்னு சொல்கிறாங்க இல்லையா, தேவாமிர்தம் அப்படிங்கிறாங்க, அது என்னன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு வழியை கையாண்டார். குறுக்கு வழியில் தான் இதை அடைய முடியும். ஒப்பந்தப்படி நம்ம அதை போய் கேட்டு வாங்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ குறுக்கு வழியை கையாண்டால் இந்த வேலை முடியும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னால் என்னத்தையாவது ரூபாயை நீட்டி அந்த காரியத்தை முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லையா, அதுபோல் அந்த குறுக்கு வழியை கையாளணும்னு சொல்லி முயற்சி பண்ணார். என்ன செய்யலாம்னு அப்படி ஆலோசித்ததுக்கப்புறம், சரி இதெல்லாம் வேறு கதைக்கு ஆகாது, அவங்க போலே நம்ம வேஷம் எடுக்க முடியும், நம்மளுக்கு தான் உருவத்தை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு ஏற்கனவே இருக்குது, ஆகையினால தேவர் போல் மார்வேஷம் போட்டு வரிசையில் நின்று அவங்க என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வரிசையில் போய் நின்றுட்டார். நான் நினச்ச உடனே நின்னாச்சு. அந்த சபலம் தட்டுப்பட்டுருச்சு. சபலம் தட்டுப்பட்டுருச்சுனாலே எல்லா காரியமும் குறுக்கு வழிகளெல்லாம் பூரா மூளை செயல்பட ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு பெண்ணை பார்க்குறோம், சபலம் தட்டுது, அந்த சபலம் தட்டுச்சுன்னு சொன்னால் அவளை அடைவது எப்படி அப்படிங்கிற அந்த ஆத்திரம் மூளைக்கு உண்டாகுது. அவளை அடைந்தே தீர வேண்டும், சுவைத்தே தீர வேண்டும் என்ற கங்கணம் கட்டும் பொழுது சில குறுக்கு வழிகளை எல்லாம் கையாண்டு அந்த பெண்ணை அனுபவிப்பது போல இவர் இந்த தேவாமிர்தத்தை பருகுவதற்கு மாறுவேஷமிட்டு வரிசையில் நின்றுட்டார். வரிசை மூவாய் போய்கிட்டு இருக்கு. கியூ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தராக வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சூரிய சந்திரால் வாங்கிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த கூட்டம் அப்படியே மூவாய் போய்கிட்டே இருக்குது. பக்கத்தில் ஒரு 4-5 பேர் இருக்கும்போது சூரிய சந்திரர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் புரிதட்டுச்சு. எப்பா, அந்த கூட்டத்தில் எவனோ ஒருத்தன் நம்ம இனத்தை சேர்ந்தவன் போல தெரியலையப்பா, இது வேற யாரோ ஒருத்தர் போல தெரியுதே, நடை உடை எல்லாம் அந்த இதெல்லாம் சரியில்லையே அப்படின்ட்டு சூரியனும் சந்திரனும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தாலும் நமக்கு இது கரெக்டாக சொல்ல முடியாது, எதுக்கும் திருமால்கிட்டே போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இவங்க யோசனை பண்ணி செஞ்சு திருமால்கிட்ட போய் அங்கே காதில் கிசுக்கிறாங்க. இது நம்ம ஆள் போல் தெரியாது, கொஞ்சம் பார்த்துக்காங்கன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த வரிசை மூவாய் இவரும் காதில் கேட்டுக்கிட்டே அமுதத்தை ஊற்றிக்கிட்டே வரும்போது கரெக்டாக அந்த சொர்ணபானு பக்கத்தில் வந்துட்டார். இவரும் எடுத்து ஊற்றிட்டார். தேவருங்கிற கணக்கில் அவரும் எடுத்து ஊற்றிட்டார். காதில் கேட்ட உடனே அவர் டக்குன்னு நிஷ்டையில் பார்க்குறாரு. நிஷ்டையில் பார்த்த உடனே வந்திருப்பவன் இவன் தேவர் கிடையாது, அசுரர் கூட்ட தலைவன் அப்படிங்கிறத பொறி தட்டிச்சு. தட்டின உடனே கொஞ்சமும் யோசிக்காமல் கதாயத்தை தூக்கினார். டம்னு ஒரு அடி அடித்தார். டமால்.
இவர் அடிப்பதற்கும் அமுதம் அவன் குடிச்சு உள்ளே இறங்குறதுக்கும் சரியாக இருந்துச்சு. வாய் வழியாக புட்ட அமுதம் குடலுக்குள்ள போய் இறங்கிடுச்சு. இறங்கினது இங்கே அடி விழுந்ததுனால தலை வேறு முண்டை வேற துண்டாக போய் விழுந்துருச்சு. அவ்வளவு ஓங்கிய அடி, ஆத்திரத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடி. இந்த ஆத்திரத்தை உண்டாக்குவது அந்த இதை இந்த இடத்துல கண்டுபிடிச்சுக்கணும். அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கும் இந்த இவங்களுடைய கதையில் கணக்கு வரும். இதெல்லாம் பின்னால் நம்ம ஒன்றா பார்ப்போம். பலாபலன்கள் இதெல்லாம் வரும். இந்த மாதிரியாக ஒரு கதை சம்பவம் நடந்து விட்டது. அது அமுதத்தை உள்ள உட்கொண்டு விட்டதனால உயிர் போக மாட்டேங்க. அந்த தலை வேற முண்டை வேறு உடல் வேற தனியாக போய் விழுந்துருச்சு அடித்த அடியில். ஆனாலும் ரெண்டுக்குமே உயிர் இருக்குது. தலைக்கும் உயிர் இருக்குது, உடம்புக்கும் உயிர் இருக்குது. ஆனாலும் ரெண்டு ஒன்று சேர மாட்டேங்க. அப்படி துள்ள 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 துடிச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பயந்து போனாங்க. அவங்களும் என்னென்னமோ அது இதுன்னு சொல்லி பார்த்தாங்க, அணைச்சி பார்த்தாங்க. ஒன்றும் நடக்கலை. பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்கு. அந்த அளவுக்கு துள்ள துள்ள துடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த சொர்ணபானுடைய உடம்பும் தலை. ரொம்ப யோசிக்காமல் இதெல்லாம் பயந்து போய் கடைசியில் எல்லாரும் கூடி மாடி பேசி, என்னப்பா இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, வாங்க நம்ம பெரிய தலைவர்கிட்டே போய் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன்கிட்ட போய் முறையிடுறாங்க. பரமேஸ்வரன் அப்படியே யோசனை பண்ணுறார். என்னப்பா எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஏன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்ட்டு, சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லோரும் வந்திருக்கீங்கல்ல, என்ன செய்ய, ஒருத்தர் வந்து கேட்டால் கூட சரி அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடலாம், கூட்டத்தோடு வந்து கேட்டிருக்கீங்கல்ல அப்படின்ட்டு, சரி வாங்க போய் என்னென்னு கேட்போம், அவன் என்னென்ன கேட்க போகிறானோ அப்படின்ட்டு அவர் இங்கே வரார். இங்கே வந்துக்கிட்டு இவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு என்ன வேணும், என்ன செஞ்சால் நீ அடங்குவ அப்படின்னு கேட்குறார். அவர் இதுதான் சமயம், ஆகா ஈசனே தேடி வந்துட்டாரப்பா, இனி நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேட்டு காரியத்தை சாதிச்சு கொடுவோம் அப்படின்ட்டு. சில சமயங்களில் இந்த பிள்ளைகள்லாம் அடம் பிடிப்பாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து இதை வாங்கி தாரேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க தாய் தகப்பங்கிட்ட. அந்த கட்டம் பார்த்து அந்த தேவையெல்லாம் வேண்டியதெல்லாம் போக வேண்டாதையும் சேர்த்து கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த சொர்ணபானு ஏகப்பட்டதை அடுக்கி வைக்கிறான். கோரிக்கைகளாக பல கோரிக்கைகளை அள்ளி வீசுகிறான். அவர் ரொம்ப யோசிச்சார், ஆஹா இவன் கேட்குறதெல்லாம் குடிக்க முடியாது, கொடுத்தா உலகமே தாங்காதையா அப்படின்ட்டு, எப்பா சில கோரிக்கைகளை நான் ஏற்று உனக்கு அருள் புரிகிறேன், நீ கேட்குற அத்தனையும் கொடுக்க முடியாது, சம்மதமா அப்படிங்கிறார். சரி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சாமி அப்படிங்கிறான். நீ வந்து இப்போ இது வரைக்கும் 7 கிரகங்கள் தான் பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிரக வரிசையில் நீ தான் பெரிய ஆளாக வேணும்னு கேட்குற, அதெல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக உனக்கு ஒன்று தாரேன், நீ வந்து அவங்களோட சேர்ந்துக்கோ. சப்த கிரகங்களாக இருப்பவர்கள் இனி நவகிரகங்களாக இருக்க கடவுது, அதோட உனக்கு இணைச்சிருது. அதே சமயத்தில் உனக்கெல்லாம் சொந்த வீடெல்லாம் கொடுக்க முடியாது, சொந்த வீடு கிடையாது உனக்கு, பார்த்தாலும் நீ பார்த்தாலும் பாவமாக இருக்குது, என்ன செய்ய, நீ எந்த வீட்டில் போய் இருக்கிறியோ அந்த வீட்டை சொந்தமாக வச்சுக்கோ, சரியா? வீடு என்னமோ சொந்தமாக உனக்கு வீடு கிடையாது, ஆனால் நீ எங்கே போய் இருக்கிறியோ அந்த வீட்டை நீ சொந்த வீடாக வச்சுக்கோ. அந்த வீட்டுக்காரனுடைய அதிகாரங்களை போல நீ இழுத்து வாங்கிக்கலாம், அவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நீயாவே இழுத்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஏதாவது கொள்ள கொடுத்துக்காரன் ஒருத்தன் பூந்துட்டான்னு சொன்னால் அந்த ஆயுதத்தை காட்டி மிரட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்களை அத்தனை பேருமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவாங்க. வீட்டு தலைவன் தலைவி பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அந்த மாதிரி நீ எந்த வீட்டில் இருக்கு அந்த வீடு நீ சொந்தமாக வச்சுக்கோ, வீட்டுக்காரனுடைய அதிகாரத்தை பூரா நீ எடுத்துக்கிடலாம். சரி ஆச்சா, அடுத்து இன்னும் பத்தாது அப்படிங்கிறான். சரி உன் கூட யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களையும், அந்த வீட்டில் யாராவது சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்களையும் நீ சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்ட்டான். அருள் புரிகிறார். அப்படி அதாவது அந்த கொள்ளக்கூடத்துக்காரன் நுழைஞ்ச வீட்டில் இவங்க எல்லாரும் கட்டுப்பட்டு கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து எவனாவது ஒருத்தன் கதவை தட்டுவான், என்னன்னு எட்டி பார்க்கும்போது உள்ளே பழக்கம் உள்ளே எடுத்து போட்டாச்சுன்னா அவனும் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவான். அதே போல் இன்னும் சில பேர் எட்டி பார்ப்பாங்க இல்லையா, எட்டி பார்க்குவேன் பார்வை, அந்த பார்வையையும் தூக்கி உள்ளே எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு கிரகம் உன்னைய பார்த்துக்குச்சுன்னு சொன்னால் அந்த கிரகத்தோடைய வலிமையை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆஹா, நம்ம நினச்சதோட அருமையான ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார் ஈசன் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஆனந்தம் அடைகிறார். அதே போல் உனக்குன்னு நட்சத்திரங்கள் இல்லை இது வரைக்கும், இப்போ நான் கொடுக்குறேன். ராகுவுக்கு திருவாதிரை சுவாதி சதயத்தை நீங்கள் சொந்தமாக வச்சுக்கங்க.
அது ஏன்னா இப்போ அடிச்சடியில் 2 துண்டாக விழுந்துருச்சு இல்லையா, இனி இது தலையும் உடம்பும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. முடிவில் அது சர்ப்பமாக மாறிடுது. மாறித்தான் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறார். அதுக்கு இடையில் இந்த அதிகார பலத்தை இவருக்கு கொடுக்குறார். அந்த அதிகாரத்தை பழக்கத்தை கொடுக்கும்போது தலைக்கு திருவாதிர சுவாதி சதயம் வச்சுக்கும், உடம்புக்கு அஸ்வினி மகம் கேது இந்த 3 நட்சத்திரத்தை சொந்தமாக வச்சுக்கோங்க போங்க. இதுதான் உங்களுடைய சகாப்தம். அதே சமயத்தில் மக்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பின்தொடர்ந்து சென்று அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு தகுந்தவாறு நீங்கள் அடித்து துவைச்சு புழிஞ்சு எடுக்கலாம், தண்டனையை கொடுக்கலாம், அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதே போல் அவங்க நல்ல காரியங்களை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதற்கு தகுந்தவாறு வெகுமதியையும் புதையலையும் சொத்துக்களையும் சுகத்தையும் திடீரென்று அவங்களுக்கு நீ கொடுக்கலாம். இந்த அதிகாரம் உனக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னார். இது போக நீ ஒரு ராசி கட்டத்தை 1.5 ஆண்டுகளாக அந்த இடத்துல இருக்கலாம். அதாவது சராசரியாக 18 மாதங்கள். ஒரு மண்டலத்தை கடந்து வரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பூமியை சுற்றி மொத்தத்தில் வரணும்னு சொன்னால் 18 ஆண்டுகள் சராசரியாக நீ எடுத்துக்கொள். 12 1 12, 12 6 18 இந்த மாதிரியாக நீ கணக்கு வச்சுக்கிடலாம். அதனால் இதிலிருந்து நீ பிழைச்சிட்டு போ. இனி உனக்கு தலையும் உடலுமாக தனித்தனியாக இருக்கிறதுனால இதை ஒட்ட வைக்க முடியாது. நீ அது சர்ப்பமாக மாறி அது தலையாக இருக்கட்டும், இது வாளாக இருக்கட்டும், அது அப்படி இருந்துச்சுன்னா தான் இது நீங்கள் நிழலாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சிட்டு போயிருந்தார். அந்த அளவில் இருந்த அந்த சமயத்தில் இருந்து இவங்க சர்ப்பமாக மாறிவிட்டார். மோகினி அடித்த அடியினால் அடி துண்டா விழுந்ததுனால கதிகலங்கு போனவர்களுக்கு கடைசியில் விமோச்சனம் கிடைச்சது ஈசனால். இவங்க ராகு, அதாவது ட்ரகான்ஸ் ஹெட் ட்ரகான் ஸ்டைலாக மாறினார்கள். இதில் ஒருத்தர் ராகு கண்டகரேர்னு இருப்பார் பயங்கரமாக, இந்த வால் சக்கச்சவேர்னு பயங்கரமாக இருக்கும். அவர் கருப்பேன் இவன் செவப்பேன், ஆனாலும் கர்ண கொடூரமாக இருப்பாங்க, விஷத்தை அள்ளி வீசுவாங்க. இப்படிப்பட்ட குண அதிசயங்கள் இவங்களுக்கு கிடைக்க பெற்றது. எல்லா வரத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ராகு கேதுவானவர்கள் ஒரு சபதத்தை மேற்கொள்கிறார்கள். பழிக்கு பழி வாங்கணும்ல, அதனால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும். மேசராசிக்காரங்க நோட் பண்ணிக்கங்க. ஒன்னொன்னையும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பலன்களில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பழி தீர்க்கக்கூடியதுக்காக சபதம் போடுறாங்க. எங்கள் கூட்டத்துக்கு மத்தியிலையும் தேவர்கள் கூட்டத்தில் மத்தியிலையும் என்னையை நீ காட்டி கொடுத்து நீங்கள் கேவலப்படுத்திய 2 பேரும், சூரியனும் சந்திரனும். அதனால் இனிமே அகில லோகங்களும் நீங்கள் கேவலப்படுறாப்புல உங்களை நாங்கள் வருஷத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ உங்களை மறைச்சிருவோம், மறைச்சி கேவலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சபதத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த சபதத்தினால்தான் நாம் ஆண்டுக்கு 1 தடவை அல்லங்கில் 2 தடவை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்ங்கிறத நம்ம சந்திக்கிறோம். சூரிய கிரகணம் என்பது எல்லார் மத்தியிலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் பட்ட பகலில் தான் சூரிய கிரகணம் ஏற்படும். இருட்டில் ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை, பட்ட பகலில் தான் ஏற்படும். சரி, இருட்டில் ஏற்படணும், அது எது? சந்திரன் என்பவன் முழு நிலவாக இருக்கும்போது தான் சந்திர கிரகணமே ஏற்படும். பகலில் எல்லாம் பெரும்பாலும் சந்திர கிரகணம் வராது. ஆக இந்த மாதிரி அகில லோகங்களும் நீங்கள் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு இதுக்குள்ளே போய் மறைஞ்சிருவீங்க, மறைஞ்சு கேவலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை போடுறாரு. அந்த சபதம் ஆண்டுதோறும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதில் ஒன்று யோசிக்கணும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை குறிப்பதற்காக இப்போ எல்லா கிரகங்களுக்கும் ஆற்றல் சக்தியை ஒளி சக்தியை கொடுக்கக்கூடியவன் சூரியன். நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லி புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரியனை ஆண்டுக்கு 1 தடவையோ 2 தடவையோ ராகுவோ கேதுவோ அவங்க தாங்கள் வாயில போட்டு முழுங்கியிருந்தாங்க. முழுங்கி சூரியனே இருட்டாக ஆக்கியிருந்தாங்க. ஏன்னா ராகுவும் கேதுவும் இருட்டுக்கு சொந்தக்காரங்க. அவங்க இருக்கிற வீட்டை பிளாக் பண்ணிடுவாங்க, இருளடைந்து வைத்து விடுவார்கள், அந்த விஷமாக்கி விடுவார்கள். அந்த விஷம் என்பதுதான் கருமை. சில பேர் இருட்டுக்குள்ளே ஏதாவது தப்பு பண்ணால் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இருட்டே ஒரு சாட்சியாக அமைந்து விடும். பகலில் செஞ்சாம்னா கூட அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான், இருட்டில் செஞ்சாம்னா தான் வசதியாக மாட்டிக்கிடுவான். இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க. பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லி வச்சாங்க. அந்த பழமொழி இன்றளவும் நடந்து கொண்டு தான் இருக்குது.
ஆனால் பழமொழியை மறந்துட்டாங்க. பகலில் கூட சில விஷயங்களில் சில பேர் தப்பு பண்ணும்போது தப்பிச்சிருந்தாங்க, இரவில் தான் மாட்டிக்கிட்டுறாங்க. இரவில் தான் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இருட்டு என்பது தான் ராகு, நிழல் என்பது தான் ராகு. ஆக அந்த ராகுவின் சாட்சியம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அப்படிப்பட்ட அந்த ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுக்கள் பழி வாங்கும் சக்தி உடையவர்கள், மந்திர மாயங்கள் செய்யக்கூடிய வித்தகர்கள். அதான் மார்வேஷம் போட்டு வந்தான் இல்லையா, அதாவது சபல புத்தி உண்டாகுது, குறுக்கு புத்தி உண்டாகுது. மார்வேஷத்தை ஏற்கிறான், மார்வேஷம் போட்டும் போட முடியாமல் போட்டு வஞ்சகம் தீர்க்கக்கூடிய கணக்கில் போய் தன்னுடைய காரியத்தையும் சாதித்து விடுகின்றான். சாதித்து மாட்டிக்கொள்கின்றான். மாட்டிக்கொண்டு உடம்பு வேற தலை வேறாக பிரிஞ்சு கிடக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்தி அவனுக்கு கிடைக்க பெறுகிறது. அந்த சக்தியை வைத்து பழிவாங்கும் முயற்சியை மேற்கொண்டு அதையும் சாதித்து காட்டு விடுகின்றான். இப்படித்தான் இந்த கலியுகத்திலே ராகு கேதுக்களுடைய ஆட்சிதான் நடக்கும் என்று சொன்னார்கள். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டும் இருக்கிறது. சம்பந்தம் இல்லாமல், தகுதியே இல்லாதவர்கள் கையில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம் என்று அட்டகாசமாக இருக்கும். அவங்க நாங்கள் செஞ்சதான் சரி அப்படின்னு சொல்லுவார். அதுதான் அந்த ராகு கேதுவனுடைய ஆட்சி. கர்மை 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 கர்மையில தான் முதல்ல கடைசியில் கர்மையினுடைய நிறைவு என்னன்னா வைரம். ஒரு கல் பூமிக்குள்ளே அமிழ்ந்து பூமியினால் அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு அதை வேதனையிலே துடித்து 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 கருப்பாகி விடுகிறது. அந்த கருப்பு மேலும் மேலும் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டு டென்சிட்டி ஏற்பட்டு ஏற்பட்டு ஏற்பட்டு, அதாவது உருவேறி உருவேறி அது வைரமாக ஒளிவிடத் தொடங்கி விடுகிறது. ஆகைய இருட்டில் தான் ஒளி கிடைக்கின்றது. இருட்டாக இருக்கக்கூடிய அந்த கல்லு தான் அழுத்தம் கிடைத்து 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 ஆக ஒளியாக மாறிவிடுகின்றது. வைரம் என்பது சாதாரணமாக கிடைப்பது அல்ல. அந்த கல் கரியாக ஆகிவிடும். அந்த பூமியின் அழுத்தம் ஏற்பட்டு 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 தாங்க முடியாத சக்தியில் அந்த கல் கர்மையடைந்து, கர்மையும் மேலும் மேலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு வைரமாக மாறிவிடுகிறது. அதான் வைரக்கல் அப்படின்னு. வைரக்கல் ஆனதுக்கப்புறம் அது எந்த விதமான ஒரு கல்லிலோ சுத்தியலோ வச்சு அடித்தோம்னா அது உடையாது. அவ்வளவு சக்தி அதுக்கு கிடைச்சிருது. அதே போலத்தான் ராகு கேதுக்கள். பட்சே இந்த ராகு கேதுக்களை பெரும்பாலும் யாரும் இதை பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. ஏன்னா இவங்க ஏற்கனவே நிழல் கிரகம், இருட்டு கிரகம், இருளாக இருக்கக்கூடியவர்கள். அதை பற்றி மக்களுக்கு பொதுவாக தெரியாது. குறுப்பெயர்ச்சினா என்ன, சனி பயிற்சி தான் தெரியும். எதுக்கெடுத்தாலும் சங்கடம் வந்துருச்சா, ஆகா சனியை வேலை செஞ்சுட்டாயா அப்படிம்பாங்க. எங்கேயாவது ஒரு சண்டை போட்டு ஒருத்தன் போயிட்டானா வந்தாயா 7.5 போட்டு போயிட்டாயா அப்படிம்பாங்க. அதான் சும்மா, அதாவது கிரகங்கள் ராகு நடத்திருக்கும், கேது நடத்திருக்கும், இல்லை சூரியன் கூட நடத்திருப்பார். அந்த கட்டத்தில் அவனுடைய புத்தி அப்படித்தான் இருந்திருக்கும், தசா புத்திகளில். ஆனால் அவன் சொல்கிறது எப்படி, பொதுமக்கள் பாசையில் என்ன சொல்கிறாங்க, வந்தாயா நல்லா தான் பேசிக்கிட்டு தான் திடீர்னு 7.5 போட்டு போயிட்டாயா அப்படிம்பாங்க. 7.5 என்ன சட்டை சச்சரவு, கேவலப்படுத்திட்டு போயிட்டான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அவனை போய் இப்படியா சொன்னால் அவனை டவுசரை கலத்திடுவோம் அப்படிம்பாங்க. அதான் டவுசரை கலத்திடுவோம்னா அசிங்கமாயிரும், டவுசரை கலத்தினா அசிங்கம், அதனால் டவுசரை கலத்திடுவோம்யா அப்படிம்பாங்க. இப்படியெல்லாம் அந்த சனியை வைத்தே தான் பேசுகிறாங்களே தவிர இந்த ராகு கேதுக்குழுக்களை வரதே இல்லை. ஏன்னா இவங்க தான் இருட்டுக்கரமாச்சே. அதாவது சிஐடி டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இவங்க சிஐடிகளுக்கு இவர் தான் தலைவர், ஒற்றர் கூட்ட படைத்தலைவன் அப்படின்னு பல வீடியோக்குள்ளையெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆக இவங்க மறைந்திருந்து தாக்குபவர்கள், மறைந்திருந்து கொடுப்பவர்கள். நேருக்கு நேராக கொடுக்க மாட்டாங்க. அதுபோக இவங்க எல்லாரும் இடம் இருந்து வளம் போகிறாங்கன்னா இவங்க வளம் இருந்து இடம் போவாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் போல் நாங்கள் செய்ய மாட்டோம்ல, இடது குணமாக தானே செய்வோம். இப்போ நம்ம பாருங்கள், நாம் பூரா கிழக்கத்தியவர்கள் பூராமே பல்ப்பு கீழாக எரியும், மேற்கத்தியவர்கள் பல்ப்பு பாருங்கள் மேலாக எரியும். அவங்க ஸ்டைல் அப்படி. சோறை பார்த்து லைட் எரியும், கீழே அந்த எதிரொலியில் தான் நம்ம கீழே உட்காந்து சாப்பிடணும். எதிர்த்தாப்பில் யார் உட்காந்துருக்கா இது தெரியாது. அதான் அங்கே ராகு விளையாடுறாருன்னு அர்த்தம். இவர் இந்த கேதுவுக்கு நீசப்பாசைக்கு சொந்தக்காரர்னு ஒரு கணக்கு உண்டு. நீசப்பாசை என்பவர் அந்த பாசைகளுக்கு உரியவர்கள் பூராமே இந்த கேதுவனுடைய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடியவங்க. ஒரு ஜாதகனை பொறுத்தமட்ட பிறவியில் உள்ள ஒரு ஜாதகனுக்கு ராகு கேது லக்கணத்தில் இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்க ஏனது கூடமாக பேசுவாங்க. இப்படி கொடுத்தாப்பா போகணும் அப்படின்னா எப்படி போனால் என்ன அப்படிம்பாங்க. கடவுள் ஒருத்தர் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். கடவுள் எப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதில் சொல்லு கடவுள் இருக்காரியா அப்படின்னு வாதாட்டம் பண்ணுவாங்க. சரி, இன்னொரு கூட்டத்தில் கடவுளே இல்லை அப்படிம்பாங்க.
கடவுள் இருக்காரும்பாங்க. எப்படியா கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன், அங்கே போய் வாதாட்டம் பண்ணுவாங்க. அதாவது யார் என்ன சொல்கிறார்களோ அதை அவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, அதுக்கு எதிர்மறையாக பேசுவாங்க. அதுதான் ராகு கேதுவுடைய ஆக்கிரமிப்புக்குள் அப்படின்னு சொல்கிறது. சில சமயங்களில் கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். அவர் வேணும்னு சொன்னார்னா அந்த மனைவி வேண்டான்ருவா, இவர் வேண்டான்னு சொன்னால் அதுதான் வேணும் அப்படின்பா அந்த மனைவி. இந்த ஏனத்து குணமாக அங்கே ராகு கேதுக்கள் அந்த மாதிரி விளையாடுவாங்க. இதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்கும்போது அணுவு ரீதியாக நிறைய பார்த்துருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கிரகங்கள் சப்த கிரகங்களாக இருந்தவர்கள் நவகிரகங்களாக ஏற்பட்டு அதில் ராகு கேது என்று இரண்டாக அந்த அதிகாரம் செலுத்தக்கூடியதாக தொடங்கினார்கள். அந்த காலத்திலிருந்து அந்த சப்த கிரகங்கள் நவகிரகங்களாக தோன்றி மக்களுக்கு பின்தொடர்ந்து பாடத்தை கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். ராகுவை போல் கொடுப்பதும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பதும் இல்லைன்னு அதுவும் ஒரு பழமொழி, ஜோதிட பழமொழி உண்டு. ராகு என்று அப்படின்னு சொன்னால் பெண்ணையும் கொடுப்பார், பொண்ணையும் கொடுப்பார், மண்ணையும் கொடுப்பார்னு அர்த்தம். கேது இதெல்லாம் அடித்து துவைச்சி புழிஞ்சு காய போட்டு இஸ்திரி போட்டு சுத்தமாக ஆக்கி நசிக்கிடுவார், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். இதிலே பாதி மனுஷன் துறவி காய் வெட்டிக்கிட்டு ஓட்டமாக ஓடி போயிடுவான். அந்த அளவுக்கெல்லாம் கேது அவ்வளவு கொடுமைகளையெல்லாம் நச்சு நச்சு நச்சுன்னு கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் இந்த கேது. இந்த கேது இவருடைய குணாதிசயங்கள், தனிப்பட்ட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் நீ முதல்ல சொன்னேன் நீச பாசைக்கு சொந்தக்காரர். இப்படிப்பட்டவர் ஏற்கனவே சொன்னேன் பழி வாங்குகிற குணம் அப்படின்னு சொன்னேன். அப்போ மாந்திரிகம், செய்வினை, செயப்பாட்டு வினை, ஏவல், பில்லி, சூனியத்துக்கெல்லாம் இந்த கேது தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இது போக மெஞ்ஞானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேதங்கள் ஒருத்தனுக்கு நல்லா தெரியணும், படிக்கணும், அவன் ஆசைப்படுறான்னு சொன்னால் அதுக்கும் இந்த கேது தான் பொறுப்பாளி ஆகின்றார். வேதங்களின் தலைவனாகவே இவர் ஆகின்றார். இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது பின்னால் வரிசையாக சொல்லிட்டு வாரு. அதே போல் ஒரு விஞ்ஞான வளர்ச்சி ஒருத்தனுக்கு ஏற்படுகிறது. நல்ல ஆராய்ச்சி பண்ணி சந்திரனை கண்டுபிடிக்கணுங்கிறான், செவ்வாயை கண்டுபிடிக்கணுங்கிறான், அங்கே போயிட்டு வரான். இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரிய வர வேண்டும், அப்படின்ற விஞ்ஞான ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டும் என்றால் அதற்கும் இந்த கேது தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கின்றார். உலக பந்தங்களிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கின்றது. ஒருத்தன் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆயிட்டான் அப்படின்னா அவனை கரை சேர்ப்பதற்கு ஒரு வழியை உண்டாக்குறாரு. மோட்ச பாக்கியத்தை கொடுப்பதற்கு இவரே வழிவகுத்தும் கொடுக்கின்றார். உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஒரு வனாந்தரம், மலை இவைகளில் போய் தன்னந்தனியாக போய் உட்கார்ந்து ஓம் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமகன்னு சொல்லி புலம்பி 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 ஈசனோடு சேர்த்து வைக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் இந்த கேது தான் செய்கின்றார். அதே போல் ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். அந்த ஜாதகத்தில் அந்த தாயை பெற்ற தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்கன்னு அந்த ஜாதகர் கேட்குறார். எங்கள் அம்மாவை பெற்றவங்கள்லாம் எப்படிங்க இருப்பாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா, இருந்தால் அவங்க எப்படி இருக்கிறாங்க, யார் முந்துவாங்க பிந்துவாங்க, இப்படியெல்லாம் கேள்விகள் அந்த காலத்தில் கேட்பாங்க கிராமத்துக்காரங்க. அதுக்கும் இந்த கேதுவினுடைய நிலையை வச்சு தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதுதான் உண்மை. கேதுவினுடைய நிலையை வைத்து அந்த பாட்டி, அதாவது தாய் வழி பாட்டி தந்தை இவர்களையெல்லாம் தாத்தா, தாய் வழி தாத்தா பாட்டிமார்களையெல்லாம் இந்த கேதுவை வைத்துத்தான் நம்ம பதில் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த கேது ஒருத்தர் வியாதியில் படுத்துட்டாருன்னு சொன்னால் அதுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியவரும் இந்த கேது தான். வியாதியில் படுத்தவங்களுக்கு வியாதியிலிருந்து நிவாரணம் கொடுத்து அவங்கள ஆரோக்கியத்துக்கு கொண்டு வரக்கூடியதும் இந்த கேதுவாகத்தான் இருக்கின்றார். அதே போல் பகைவரை முறியடிக்கணும், அந்த பகைவரை முறியடிக்கணும்னு சொன்னால் அதுக்குண்டான மூளை மந்திரம் வேலை செய்யக்கூடிய கட்டம் இந்த கேது அந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அந்த கேது வெற்றிகரமாக கொடுப்பார். கோபத்தில் நடைபெறும் தவறுகளுக்கும் கேது தான் காரணமாகினார். திருமால் என்ன ஏதுன்னு யோசிக்காமல் தட்டார்னு பட்டார்னு போட்டு அடிச்சிட்டார் டம்னு. அதனால் துண்டா போய் விழுந்துச்சு. அது அங்கே அவங்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பயந்து போனாங்க. அந்த அளவுக்கு துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கேதுவும் அந்த தங்களுடைய நாடகங்களை நடத்தி காட்டுறாங்க. அதே போல் பழமொழி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்கனவே சொன்னேங்க, ராகுவை போல் கொடுப்பவனும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பவனும் இல்லை. அப்படி கிடையாது. நல்ல இடத்துல இருந்தாங்கன்னு சொன்னால் கேதுவை புதையல் யோகத்தை எல்லாம் கொடுப்பார்.
அதிர்ஷ்டகரமான ஒரு அள்ளித்தரக்கூடிய அளவில் திடீரென்று சாதாரண பிச்சைக்காரனாக இருப்பான், அவன் பெரிய சக்கரவர்த்தி ஆகணும், கோடீஸ்வரர் ஆகணும் கேது நினச்சிட்டாருன்னு சொன்னால் அவனுடைய ஜாதகத்தில் குறிப்பிட்ட கட்டத்தில் வரும் பட்சத்தில் அவனுக்கே தெரியாமல் ஒரு புதையலை அவன் அடையக்கூடிய ஒரு வழிவகையை செய்து கொடுப்பவரும் இந்த கேது தான். அதே போல் தவறான பழக்க வழக்கம், தவறான பெண்கள் தொடர்புகள், கணவனை இழந்த, கணவனை பிரிந்த இந்த மாதிரி பெண்கள் தொடர்புகளை எல்லாம் உண்டாக்கி கொடுப்பவரும் இந்த கேது. அந்த சமாச்சாரத்துக்கு அதிபதி இந்த கேது. அதே போல் பெண்கள் ஒரு நடத்தை தவறாக போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேது அந்த ஜாதகத்தில், அவளுடைய ஜாதகத்தில் வேற இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது அந்த பெண் அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பெண்ணை ஒரு ஆண் அவளை போய் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுப்பவரும் இந்த கேது தான். அவளுக்கு விமோச்சனம் கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வரும். ஆக இப்படியெல்லாம் கேது தன்னுடைய விளையாட்டுக்களை விளையாடி தீர்க்கின்றார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் ஆகிய துறைகளை தன் வசத்திலே வைத்திருக்கக்கூடியவன், நீச பாசைகளில் தேர்ச்சியை தரக்கூடியவன், தாய்வழி பாட்டனுக்கு காரகன். இவருடைய ஒரு ஜாதகத்தில் இவருக்கு இந்த கேதுவினால் அந்த ஜாதகனுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொன்னால், கீழப்பெரும் பள்ளம் அப்படிங்கிற ஊர் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குது. அந்த ஊருக்கு போய் கேதுவுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யலாம். அதே போல் இதைவிட சிறந்ததாக இருக்கக்கூடிய பெரிய ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் திருக்காளஹஸ்தி ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அங்கே உள்ள சிவாலயத்துக்கு போய் பாலாபிஷேகம் செய்து அந்த செவ்வரளி மாலை சாத்தி கொள்ளில் செய்த கொழுக்கட்டை, மோதகம் நிவேதனம் செய்ய வேண்டும். இந்த கேது பகவானுக்குரிய தோத்திரம் பாடி வழிபாடு செய்து வர எல்லா நலன்களையும் பெறலாம். கேது ஞானகாரகன் அண்டு மோட்சக்காரகன் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஞானகாரகன் என்று ராகுவையும் சொல்லுவாங்க. அது அப்படி சொல்கிறத விட கேதுவுக்குத்தான் அந்த முழுக்க அது பொருந்தும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு போட்டு எல்லா நாளும் விருந்து சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டெய்லி அவனுக்கு தீபாவளி போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனால் ஒரு ஞானியாக கண்டிப்பாக வர முடியாது. ஞானி என்பது வேறு, அறிவாளி என்பது வேறு. ஞானி என்பது உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைய வழி தேடக்கூடியவன் தான் ஞானி. அவன் வாழ்க்கையிலே பட்ட அடிகள், வலிகள், வேதனைகள், கேவலங்கள் இத்தியாதி இவைகளினால் அவனுக்கு அந்த ஞானம் ஏற்பட்டு, அதாவது அந்த மண் உழுது பயிரிடப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தொல்லைகள் பட்டு பல அந்த ஏணி கலப்பைகள்லாம் உழுது அப்போ அந்த உழுதுங்கிறதுனால அந்த மண் பலப்படுத்தப்படுகிறது, செம்மைப்படுத்தப்படுகிறது. போல மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், தொல்லைகள், துயரங்கள் இதெல்லாம் எப்படி வரும்? பணம் இல்லாதவனுக்கு கடன் வாங்கி செலவு செஞ்சு சாப்பிட்ருவாங்க, குடும்பத்தை நடத்திடுவாங்க. அந்த கடன் பல பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த பல பேர்கிட்ட கடன் வாங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லிக்கிட்டே வருவான். அதே போல் இவனுடைய கடன்கள் இத்தியாதி தன்னை தானே நொந்து நூலாக்கிட்டு இருப்பான். இப்படியா அந்த கடன் அடைக்கணும் மனச்சாட்சி உந்தி கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கேது சில சமயங்களில் ஞானத்தை உண்டாக்கி தனிமைகளை சொல்லிக் கொள்ளாமல் காய் வேட்டி கழிட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது போய் நிம்மதியாக இருப்பமையான்ட்டு போயிடுவாங்க. அங்கே போய் தவத்தை மேற்கொள்வார்கள். இந்த தவத்தை மேற்கொள்வதன் மூலமாக இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பை இந்த கேது வழங்குகின்றார். அதே போல் சில ஞானிகள் மக்களுக்கு ஏன் இப்படி சங்கடங்கள் ஏற்படுகிறது, இவைகளெல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக தங்களுடைய சுகபோகத்தை எல்லாம் விட்டுவிட்டு துறந்து போய் தனிமையிலே தவம் செய்கின்றார்கள். இன்னும் சில பேர் நல்ல மது மங்கை இவைகளெல்லாம் நல்ல உழண்டு திரிந்து முடிஞ்சு ஆண்டு அனுபவிச்சதுக்கப்புறம் வெறுத்து போய் போகிறாங்க. இப்படியெல்லாம் கூட இவற்றுக்கெல்லாம் இந்த கேதுதான் அதிபதியாக வருகின்றார். இவருடைய ஆளுமையில் தான் இந்த அளவுக்கெல்லாம் நடக்கும். பொதுவாக இவருடைய மலர் என்ன, கேதுவுக்கு சொந்தமான மலர் என்ன அப்படின்னு சொன்னால் செவ்வரளின்னு சொல்லும். தானியம் கொள், திசை வடமேற்கு, காரகம் ஞானகாரகன், மோட்சக்காரகன். உச்சம் பெறுவதும் நீசம் பெறுவதும் தன்னுடைய பரம எதிரியான சந்திரன், அவர் தான் முதல்ல காட்டி கொடுத்தார். அந்த சந்திரனுக்கு சொந்த உச்ச வீடு எது? ரிஷபம். அந்த வீட்டில் ஒரு நீசமாயிருந்தார். சந்திரனுக்கு ஒரு நீச வீடு இருக்கும் இல்லையா, பரம எதிரி எங்க நீசம் வலுவிழக்கின்றானோ அந்த வீட்டில் இவருக்கு உச்சம் பெறுகின்றார். அந்த விருச்சிகத்திலே இந்த கேது உச்சம் பெறுகின்றார். அதே போல மொத்தத்தில் பரம எதிரிகள் யார் அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். சமமான கிரகங்கள் யாரு அப்படின்னு சொன்னால் புதனும் குருவும்.
நட்பு கிரகங்கள் யார் அப்படின்னா சுக்கிரனும் சனி, இவங்கெல்லாம் நட்பு கிரகங்கள். இவருக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 ஆண்டுகள். ஏன்னா அவ்வளவு துவைச்சு புழிஞ்சு எடுத்துருவாராம். 7 வருஷத்துக்கு மேலே அவர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பகவானே உத்தரவு போட்டிருக்காரு. எப்பா ஒருத்தனை பீடித்து தொல்லையை கொடுத்தேன்னு சொன்னால் 7 வருஷத்தோடு நிப்பாட்டிக்காப்பா. அதே போல் யோகத்தை கடைசியில் யோகத்தை கொடுத்துட்டு போயிரு. 7 வருஷத்தில் 6 வருஷத்தில் துவைச்சு எடுத்துரு. அவன் செஞ்ச பாவம் பூரா கழியட்டும், கடைசியில் அவனுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கார். கேது தசையில் படாத பாடுபட்டு கொண்டு வரக்கூடியவர்களுக்கு அந்த 7வது வருஷத்தில் நல்ல யோகத்தை அந்த கேது வழங்கி விடுவார். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதே போல் ஒரு ராசி கட்டத்தை கடப்பதற்கு 18 சுமாராக 18 மாதங்கள் சராசரியாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரணும். மொத்தத்தில் உலகத்தை ஒரு ரவுண்டு 12 ராசிகளை சுற்றி வரணும்னு சொன்னால் சராசரியாக 18 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றார். இவருக்கு அதிதேவதை அப்படிங்கிறது இவருடைய தலைவர் சித்திரகுப்தன், அதிதேவதை பிரம்மன், பிரத்யதி தேவதையாக பிரம்மன் இருக்கின்றார். மொத்தத்தில் டோட்டலாக பெரிய தலைவர் யாருன்னு சொன்னால் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் இவருடைய மூத்த அதிகாரி தலைவராக இருக்கின்றார். அந்த விநாயகருக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணிவிடைகள், நீங்கள் செய்யக்கூடிய விநாயகருக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், அதிலே கேது மகிழ்ச்சி அடைகின்றார். கேதுவினால் துன்பங்கள் விலக்கப்பட்டு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இப்படியாக கேதுவினை பற்றி சில பொதுவான சுருக்கமான விஷயத்தை பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் இன்னும் நீண்டு பேசணும்னு சொன்னால் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். நம்ம பலாபலன்களுக்கு வருவோம். இந்த கேது, இப்படிப்பட்ட கேது இந்த மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடத்திற்கு சேர்ந்திருக்கின்றார் சிம்ம கேதுவாக. இந்த கேது பஞ்சபூதங்களிலே ஜலமாக இருக்கின்றார். அதாவது தண்ணீர், ஜலத்துக்கு சொந்தக்காரர். ஆக சிம்மம் என்பது எரிமலையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை. அந்த மலையிலே ஜலத்தால் அந்த நெருப்பை குளிர்விக்க செய்யக்கூடிய வகையிலே சிம்ம-கேது பிரவேசம் ஆகியிருக்கின்றார். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். 5ஆம் இடத்துல கேது வந்துச்சுன்னு சொன்னால் புத்தி கெட்டு போயிடும், தடுமாற்றம் ஏற்படும், தவறான வழிகளில் போயிடுவாங்க, அதனால் வாழ்க்கையில் கெட்டு போயிடும்னு தான் நம்ம நினைக்கணும். இங்கே நல்ல கருத்துக்களை நான் அதுக்காகத்தான் முதலிருந்தே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வாரேன். எரிமலை சிம்மம், இந்த சிம்மத்தில் இந்த ஜலமாகிய கேது அந்த ஜலத்தை பொழிகின்றார். காட்டுத்தீயை அணைக்கணும். மலையில் உள்ள காட்டுத்தீயை அணைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய மழை பெய்யணும். பெஞ்சாதான் அது இயற்கையாக அடங்கும். நம்மளாக போய் அடக்கிறதெல்லாம் சாதாரண அடக்க முடியாது தீயை. அது போல இங்கே பெருமழையாக பொழிவிக்கக்கூடிய ஜலத்தை உண்டு பண்ணுகின்றார். அந்த மலையை பிளாக் பண்ணி விடுகின்றார், அந்த நெருப்பை பிளாக் பண்ணியிருந்தார். ஆகையினாலே 5ஆம் இடத்தினால் ஏற்பட்டு வந்த சிக்கல், குழப்பங்கள், தொல்லைகள், துயரங்களெல்லாம் மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சிம்ம கேது பெயர்ச்சியினால் அது விலகிவிடும். இதுதான் முக்கியமான சமாஜ். 5ஆம் இடம் என்ன? பிள்ளைகள், அம்மான், அதாவது அம்மான்னா தாய் மாமன். இந்த அதே போல் குலதெய்வ வழிபாடுகளில் உள்ள குறைகள், செவி, அதாவது ஒருத்தருக்கு செவி என்ன செய்து கோளாறு இருக்குன்னா 5ஆம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த 5ஆம் இடத்தை கொண்டு தான் ஒருத்தனுடைய ராஜ தந்திரம், மதியூகம், மதிநுட்பம், இவர் செய்த புண்ணியத்திற்கு தகுந்தவாறு சுகபோகங்கள் கிடைப்பது, இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை வச்சுத்தான் நாம் பார்க்கணும். 5ஆம் இடத்தினுடைய பலம் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் எப்போதும் அந்த லைஃப் யோகமாக இருக்கும். சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்டது 5ஆம் இடத்தை தான் சொல்லணும். நிறைய பேருக்கு அந்த பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம், சிம்மராசி சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வயிற்று கோளாறு அடிக்கடி ஏற்பட்டு, கல்ஃப் லேடர், அது போக அந்த மற்ற சில சமயங்களில் கல் அடைப்பு இவைகள்லாம் ஏற்படுது. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பெரும்பாலும் சில பேருக்கு வரும். அதே போல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியங்கள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்து உங்களுக்கு 5ஆம் வீடு தான் அந்த வயிறு சம்பந்தப்பட்டதையும் காட்டும். அப்படிப்பட்ட இடத்துல இவர் குடியிருக்கிறார். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீண்ட காலமாக வயிற்று வலியால் துடித்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த சிம்மக்கேது வந்ததுக்கப்புறம் நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எப்பயுமே மருந்து என்றாலே அது ஒரு விஷம்தான். அந்த விஷத்தை விஷத்தால் முறிப்பது போல
முள்ளை முள்ளால் எடுப்பாங்க. அதுபோல விஷத்தை இன்னொரு விஷத்தை கொடுத்து தான் முறிக்க முடியும். அதே போலத்தான் இந்த சிம்மத்தில் உள்ள சிம்மத்தினால் சிம்ம ராசியிலே ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள், பக்க விளைவுகள் மேசராசிக்காரர்களுக்கு பயங்கர வலிகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த வலியை போக்குவதற்கு இந்த கேது என்ற விஷம் இங்கே கொடுக்கப்பட்டு அந்த வயிற்று வலி எல்லாம் சரியாகின்றது. அதாவது பல வருஷமாக இருந்திருக்கும் அந்த வலியெல்லாம் இப்போ குணமாகக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்துடும். புத்தி கூர்மை ஏற்படக்கூடாதுன்னு அர்த்தம் அஞ்சில் இருந்துச்சுன்னா. இவர் சிம்மக்கேது என்ற இதுவே அது கன்னி கேது அப்படின்னு சொன்னால் அது அந்த வலியை உண்டாகும். இப்போ சிம்மக்கேது அப்படின்னு சொல்ல நேருக்கு மாறாத்தான் பலன் வேலை செய்யும். நேருக்கு மாறினா புத்தி கூர்மை இருக்காதுன்னு சொன்னால் புத்தி கூர்மை இருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி கொண்டு போகணும். வயிற்று வலி ஏற்பட்டு மனதில் கவலை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் சரியாக போய் இதுக்கு சரியான மருந்து கிடைக்கப்பெற்று நல்லபடியாக ஆயிடுவாங்க. கடுமையான புத்திர தோஷத்தினால இருக்கிறாங்க. பெரும்பாலும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கும், ஆண் குழந்தைகள் பிறக்காதுன்னு ஒரு கணக்கு உண்டு. குறிப்பாக மேச லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்காது. அந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு உண்டு. மேச லக்கணத்தில் பிறந்தவனுக்கு இன்னொருத்தையும் சம்சாரத்துக்கும் இவருக்கும் சேர்ந்தான் பிள்ளை பிறக்கும், அது ஆண் பிள்ளையாக பிறக்கும். கணக்கு எப்படி போதுன்னு வாரிசு என்பது இன்னொருத்தருடைய மனைவியோடு கூடி ஆண் வாரிசை பெற்றெடுப்பாங்க மேச லக்கணத்தில்காரங்க. அது மேச ராசிக்கும் ஓரளவு பாதி பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த சங்கடங்கள் எல்லாம் வேற வித்தியாசமான குழப்பங்களாக கொடுக்கப்பட்டு இவைகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தையே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பிள்ளை உண்டு, ஒன்னால் பிள்ளை உண்டு. ஆனால் உன் மனைவிக்கும் உனக்கும் கிடையாது, இன்னொருத்தையும் சம்சாரத்துக்கும் உனக்கு சேர்ந்து நீ ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வகை. அதாவது தித்திருப்பு பண்ணி அந்த பலன் கிடைக்குது. அந்த பலன் குறுக்கு வழி தான் கிடைக்குதே தவிர நேர் வழியில். அதான் முதலே சொன்னேன். ஆக அந்த சபலம், குறுக்கு வழி கையாளுதல், அதில் வெற்றி பெறுதல், அதுக்கப்புறம் சில தண்டனை அனுபவித்தல், தண்டனை அனுபவித்து மறுபடியும் ஒரு சக்தியை பெறுதல், இப்படியெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி வாரிசு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அந்நிய மனைவி மூலமாக வாரிசுகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கட்டமாக இது விளங்கும். இது அந்த மாதிரி தான் நடக்கும், வேற வழி இல்லை. அதே சமயத்தில் கடைசி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்னுடைய புருஷனுக்கு தான் அந்த பிள்ளை பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளை பெற்றவளுக்கும் இவளுக்கும் ஒரு சமாதானம் ஏற்பட்டு அந்த பிள்ளையை 2 பேரும் சேர்ந்து வளர்ப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த மேச லக்கணத்திலே பிறந்தவனுடைய ஜாதகத்தில் இப்படியெல்லாம் பெரும்பாலும் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 90% மேச லக்கணத்தை இப்படித்தான் நான் பார்த்துருக்கிறேன். அது அதிகபட்சம். முதல்ல மறைப்பாங்க, அப்புறம் உண்மையை ஒத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக இந்த 5ஆம் இடத்துல வந்திருக்கின்ற இந்த கேது உங்களை பொறுத்த மட்டில் கெடுபலன்களை தடுத்து விடக்கூடிய வகையிலே வேறு சில கெடுபலன்களை கொண்டு சேர்ப்பார். அதை கொடுத்து இதை சரி பண்ணுவார். அதைத்தான் முள்ளை முள்ளால் எடுப்பது போலன்னு சொன்னேன். சில இடங்களில் நீங்கள் கேட்ட அந்த இறைவன்கிட்ட யாஜகம் பண்ணதெல்லாம் கிடைக்கப்பெறும். இந்த சிம்ம கேது விலகிறதுக்குள்ள அதெல்லாம் கிடைக்க செய்வார். அந்த கிடைப்பது வேறு வழியாக இருக்கும், வழி மார்க்கம் வேறாக இருக்கும் பட்சை அடைவது நீங்கள் கேட்ட குறிக்கோள் சேர்ந்து விடும். இந்த மாதிரியாக அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். அந்த உடலுக்கு முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் வியாதியில் இருந்து நிவாரணம் கொடுப்பவர் இந்த கேதுன்னு சொன்னேன். சிம்மத்தில் கேது வரும் பொழுது இந்த சிம்மத்தினுடைய தாக்கத்தை பெரும்பாலும் குளிர்விக்க செய்கின்றார் இந்த கேது. ஆகையினாலே புத்திர பிராப்தி வேணும். அந்த புத்திரத்தினால் ரொம்ப ஏக்கம், சங்கடம், மன வருத்தம், குழப்பத்தில் இருந்து கொண்டு வருகின்றவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆச்சரிய பக்க தடம் வகையில் ஒரு அதிசயமாக இந்த மாதிரி குழந்தையெல்லாம் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வகையில் அவர் கொண்டு சேர்த்துருந்தார். அதே போல் வியாதிகளுக்கு நிவாரணம் கிடைக்க செய்கின்றார். அந்த வயிற்று வலியெல்லாம் சரியாக போயிடும். இது என்னன்னு சொன்னால் 1.5 ஆண்டுகளுக்குள்ள 26/4/2025 2026 ஆண்டு அக்டோபர் நவம்பருக்குள்ளே இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் சரியாகிடும். இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க. இந்த கேது வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதில்லை. அதுவே இன்னொரு டாக்டர் கொண்டு வந்துடுவார். அதுக்குரிய ஒரு மருந்து வந்துருச்சுங்க, இந்த மருந்து கிடைக்க முடியாத மருந்து, எக்கச்சக்கமான ரூபா அப்படிம்பாங்க. பரவாயில்ல, கழித்து ஏதோ செய்கிறதுக்கு பதில் நாங்கள் மாத்திரையை முழுங்கி நாங்கள் சரி பண்ணி கொடுறோம் அப்படிங்கிற கட்டத்தில் வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சில மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த அதிசயத்தை நடத்தி காட்டுவார். பண வளம் நிறைய கிடைக்கும். அதாவது 5ஆம் இடத்தினுடைய பாவங்கள்
வேறறுக்கப்பட்டு, 5ஆம் இடத்தினுடைய பாவங்கள் வேறறுக்கப்பட்டு, அதில் செய்த பாவமும் புண்ணியமும் சேர்ந்தா 5ஆம் இடத்தை காட்டும். அதில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த காலத்தில் செஞ்ச பாவங்களை எல்லாம் களையப்பட்டு இந்த செஞ்ச புண்ணியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த கேது பகவான் உதவி செய்கின்றார். ஆயினாலே பிள்ளையே இல்லைன்னு ஏங்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தன் மனைவி மூலமாக பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்த கேது கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எல்லாம் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே சமயத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், சபலங்களும் அதிகமாக இருக்கும், பிறன் மனை நோக்குதலும் அதிகமாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த சிம்ம கேது கொடுத்து கொண்டிருப்பார். இதுதான் சிம்மத்தில் கேது இருந்த 5ஆம் இடத்து பலன்கள். இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்த பலனை பார்த்துட்டோம். 2ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தனம், குடும்பம், வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும். தன நிலையில் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன தேதிக்கு முன்னாலேயே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு சேர்ப்பார். அதே போல் தனம், அந்த அளவுக்கு தனமும் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். உங்களுக்கு சேர வேண்டிய தனமும் வெகு சீக்கிரமாக சேர்ந்துவிடும். குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாக்குவார். என்ன 2ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் என்பதனால மனைவி, குடும்பம், குழந்தைகள் இந்த கணக்கில் சில பல பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பார். அந்த பிரச்சனைகளை நீங்கள் சௌகரியமாக வெல்வதற்கு விநாயகப் பெருமானைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். அது செய்தீர்களேயானால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிறது போல குடும்ப பிரச்சனைகள் கப்புன்னு அமுங்கிவிடும். அந்த வாக்கு, தனம், குடும்பம், தனத்தை பொறுத்த மட்டும் வரவுகள் நிறைய கிடைக்கும். வாக்கு கொடுத்த வாக்கையும் சிறப்பாக காப்பாற்றிடுவீங்க. 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால 3ஆம் இடத்துக்கு 3ஆம் வீடு என்பது தைரியம், பராக்கிரம். அந்த நண்பர்கள், அந்நிய நண்பர்கள், அந்நிய ஜாதி மத நண்பர்கள், பெண்கள், போகங்கள், இவைகள் எல்லாம் குறிக்கக்கூடியது. 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல போய் கேது இருக்கின்ற காரணத்தினால பயணங்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாகவே மேசராசிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்கணும்னா கூட இங்கேயும் அங்கேயும் சும்மா மாற்றி சுற்றி காலில் பம்பரத்தை கட்டி விட்டுறது போல இருக்கும். ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டீங்க, புழுன்னு அரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த அலைச்சல் திருச்சல் மூலமாக புதிய நட்புகள், பெண் நட்புகள் எல்லாம் சேர்ந்துடும். ஆகையினால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 பெண்கள்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெண்ணையும் கூட்டு சேர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொண்டு இந்த கேது கொடுக்கிறார். அவள் கணவனை இழந்தவளாகத்தான் இருப்பாள். கணவனோடு இருக்கக்கூடியவள் அல்ல, கணவனை விட்டு பிரிந்தவளாகவும் இருக்க மாட்டாள், கணவனை இழந்த பெண்ணாக இருப்பாள். அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பதும் ஒரு புண்ணியம்னு நினைச்சு அவளுடைய வாழ்க்கையில் நீங்களும் புகுந்து உங்களுடைய சுகத்தை அனுபவிச்சுக்கிடுவீங்க. அவளையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பீர்கள். அந்த மாதிரி அமைந்திருக்கு. இதெல்லாம் துணிச்சல் வேணும் ஒருத்தனுக்கு. மேசராசிக்காரன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ஆமையா அவளை நான் வச்சிருக்கையா அப்படின்னு ஸ்ட்ராங்காக பேசிடுவாங்க. மற்ற ராசிக்காரங்க கூச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன சொல்கிறானோ கண்டுபிடிச்சிட்டானோ என்னமோ. இவங்க நீங்கள் அப்படி இல்லை, முந்திரி கொட்டவோல நீங்களே முந்திக்கிடுவீங்க. ஆமையா அவளை நான் வச்சிருக்கையா, என்ன செய்ய போகிறேன், இப்போ என் பொண்டாட்டி ஆய் கட்ட போகிறேன், தாலி கட்ட போகிறேன். இப்படி துணிச்சலோடு பேசக்கூடிய ஒரு தைரியம் வேறு எந்த ராசிக்கும் வராது. மேசராசியில் பிறந்தவங்க தான் துணிஞ்சு கூறுவீர்கள், சொன்னதை செய்யவும் செய்வீங்க. அவளை தாலி கட்டாமல் வச்சுருப்பீங்க, தான் தாலி கட்டிட்டையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் தாலி கட்டுறீங்க. இந்த மாதிரி எல்லாம் வீர தீர விளையாட்டுகளில் புகுந்து விளையாடக்கூடிய டைப்பு. கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் தனக்கு சேர்த்து வைத்திருந்த இந்த கணவன் மூலமாக, கணவன் வர்க்கத்தின் மூலமாக சேர்த்து வச்சிருந்த சொத்துக்கள் பூராமே இவளுக்கு சேர்ந்துடும். அந்த சொத்துக்கள் கடைசியில் உங்களுக்கு சேரக்கூடியதாக அவள் வாழ்க்கை முழுக்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா. அதனால் இப்படிப்பட்ட உயில் சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையிலே 3ஆம் இடத்திலே அந்த கேது உலா வைக்கின்றார். ஆக விதவை பெண்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்கின்றார். போகத்தையும் கொடுத்து யோகத்தையும் கொடுக்கின்றார். 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாய் சுகம் கல்வி என்ற கணக்கில் கல்வி மிகச்சிறப்பாக விளங்கும். படிப்பில் இந்த மேசராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு படிப்பு ஒரு போராட்டம் அல்ல. இந்த இடத்துல அடித்து தூக்கி விளாசிடுவீங்க. முதல் இந்த 2026 மார்ச் மாதம் வரைக்கும் சனிப்பயிற்சியும் கிடையாது. அது 11ஆம் இடத்துல தான் இருக்குது. ஆகையினால படிப்பிலெல்லாம் அள்ளி தூக்கி விளாசிவிய முதல் பரிசில் நிற்பீங்க. முதல் மார்க், ஃபஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறதான் வரும். அதுலேயும் குறிப்பாக ஆராய்ச்சி படிப்புகள், மருத்துவ படிப்புகளாக இருந்துச்சுன்னு சொன்னால் சக்கரை வாயில் அல்வா போட்டது போல் அந்த மாதிரி படிப்பெல்லாம் விளாசி தள்ளிடுவீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெற்று நல்ல கல்லூரி உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்கு தாய் சுகம் அப்படிங்கிற கணக்கில் தாயாருக்கு அப்பப்போ நோய் நொடிகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள் கடுமையாக கொடுத்து அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும்.
தாய் சுகம் என்பதை பொறுத்தமட்டில் கள்ளத்தனமான சுகம் உங்களுக்கு உண்டாகும் என்பது ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தபடியாக 5ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்கும் சில நோய் நொடிகள், அதாவது எதிர்பார்க்காத சில நோய் நொடிகள் ஏற்பட்டு அதன் மருந்து மாத்திரைகள், கடுமையான மருந்து மாத்திரைகள் போராடி செஞ்சு அந்த நோய்களை குணப்படுத்தி காட்டிடுவீங்க. அதில் செலவுகளும் கொஞ்சம் அருமையாகத்தான் ஏற்படும். பிள்ளைகளுக்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். ஆக மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு, உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன சௌரியம் செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்க தயாராக இருப்பீர்கள். அவருடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை என்று நிலையாக கருதி முன்னேற்றமடைய செய்து காட்டுவீர்கள். எப்பேற்பட்ட ஆபத்துக்களையும் விலக்கி பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைப்பீர்கள் என்று இதிலிருந்து காணப்படுகின்றது. அதே போல பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் இப்பொழுது கொஞ்சம் கடும் சண்டை சச்சரவுகளுக்கு கொண்டு வரும். சண்டை சச்சரவுகளோடு வந்து, அதாவது கலகம் பிறந்தாத்தான் நீதி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கலகம் இப்பொழுது பிறந்து விடும். எப்போ 26/4/2025 பின் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம். வெடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுக்கு தன்வசப்படுத்தப்படும். ஆகையினால கலகம் பிறந்தால் நீதி பிறக்கும் என்ற கணக்கில் சொத்துக்கள் கண்டிப்பாக 1.5 ஆண்டுகளுக்குள் உங்களுக்கு வந்து சேரும். 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, 6ஆம் இடம் என்பதுதான் கடன் சத்துரு நோய். ஆக 6ஆம் இடத்துக்கு, அதாவது உங்களுடைய எதிரிகள் சண்டைக்காரங்க எல்லாமே புறந்தள்ளி ஓடி விடுவார்கள், தோற்று போய் விடுவார்கள். அதாவது மன்றங்களே அவர்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை வாங்கி கொடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு நிரந்தர தோல்வியாகவே அமைந்துவிடும். கடன் காட்சிகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் பகுதியாக அடைச்சு முழுமையான கடன் நிவாரணத்திலிருந்து பெற்று விடுவீர்கள். நோய் நொடிகளிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். 7ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே மனைவியினால் யோகம் உண்டு. மனைவிக்கே வந்த சோதனைகள் எல்லாம் விலகி மனைவிக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். மனைவி வழியினால் தாய் வழி சொத்துக்கள் எல்லாம் மனைவிக்கு கிடைக்க செய்யக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது. நண்பர்கள் கூட்டம் பெருகும். அந்நிய ஜாதி, அந்நிய மதத்தில் உள்ளவர்கள் தான் நண்பர்களாக இருப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு இனம் வந்து உங்களுக்கு ரொம்ப சொந்தம் போல விளங்கும். உங்கள் இனம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவாது. அந்த மாதிரியாக இருக்கின்றது. கூட்டு வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சலனங்கள் ஏற்படும். நல்ல விதமாக கூட்டை பிரித்து கொள்வது நல்லது. சண்டை போடாமல் விலகிக் கொள்வது நல்லது. 8ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே, அதாவது 7ஆம் இடத்துக்கு 11 இருக்குது, 8ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் பாவத்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக உங்களுக்கு இருக்கின்றது. 9ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வகையில் வந்து சில குழப்பங்களை தான் சொன்னல, சண்டை சச்சரவுகள்லாம் கடுமையாக ஏற்படும். இதன் மூலமாக தோப்பனாருக்கு மன வலி ஏற்படும். தோப்பனாருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவலைக்கிடமாக கூட போயிடும். உயிர்கொண்ட அபாயம் இல்லை, தப்பித்துக் கொள்வார். அந்த பாக்கியம் என்ற கணக்கில் வந்து கொஞ்சம் இடர்பாடு ஏற்படுகின்றது. ஆக அந்த சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த பந்தங்களாலேயே இடர்பாடுகள் ஏற்படும். முடிவில் களையப்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே செய்தொழிலில் உங்களுக்கு வஞ்சகம் நிறைந்து காணப்படுகின்றது. உங்கள் தொழிலை முடக்கக்கூடிய அளவில் சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ரகசிய கூட்டம் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்வனை செயற்பாட்டு வினையெல்லாம் செஞ்சு உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் முடக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு கூட்டம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது திரும்ப சொல்ல போனால் உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க, வேற யாரும் கிடையாது. அதே போல் உத்தியோகத்தில் வந்து களங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையில் சில நண்பர்கள் இருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் விநாயக மூர்த்தியை தொழுவதன் மூலமாக, சேவிப்பதன் மூலமாக, ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தோறும், வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகம்புல் மாலை, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி ஒரு சூடத்தை பொருத்தி சாமியை கும்பிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சங்கடங்களும், குழப்பங்களும், தோல்விகளும் விடைபெற்று சென்றுவிடும். ஒரு மாலை கிடைக்காட்டும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி அருகம்புல்லை கொண்டு போய் வச்சு ஒரு சூடத்தை பொருத்தி சாமி வாங்க போதும். இதை செய்தாலே போதும். கண்டிப்பாக விநாயகர் பெருமான் உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் நீக்கி வியாபாரத்திலே உன்னத நிலையை கொண்டு வந்து சேர்ப்பார். உத்தியோகத்தில் நிறைந்த முன்னேற்றத்தையும் கொடுப்பார். இன்னும் சனி 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார், மறந்துடாதங்க. 2026 3வது மாதம் வரைக்கும் இந்த சனி உங்களுக்கு யோகத்தை கொடுத்து கொண்டிருப்பார். இந்த இடத்தில் உங்களுக்கு கேதுவும் சப்போர்ட்டுக்கு வராரு. ஆகையினால தொழில் வகையில் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைவதற்கு விநாயகர் சம்பந்தப்பட்ட அத்தனை முறைகளையும் கையாண்டீர்களே ஆனால்
அதாவது கேதுவுக்கு பிரீதியாக என்னென்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்தீர்களே ஆனால் வெற்றி நிச்சயமாக உண்டு. அடுத்து 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இன்னொரு பெண் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு உண்டாகின்றது. கவனமாக இருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கங்க. சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு விதவா விவாகம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கிலிருந்து நீங்கள் பிறழ்வது, அதாவது தப்பித்து கொள்வது கொஞ்சம் நல்லது. அதுலேருந்து சேராமல் விலகுவது நல்லது. ஜாதகம் சுய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்யுங்க. லாபங்கள் கொடிகட்டி பறக்கும். வருமானங்கள், உடைய வியாபாரம் என்னதான் சத்துருக்கள் உங்களுக்கு தொல்லை துயரங்கள்லாம் கொடுத்தாலும் கூட வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அயன சயன போகத்திற்கு இடையூறாக இருந்த அத்தனையும் விலகிவிடும். உண்ண உணவு, படுக்க, தூங்கல், விருந்து எல்லாமே கிடைக்க பெறும். சகல சுகபோகத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது இந்த சிம்ம கேது அப்படிங்கிறவர் ஆகின்றார். சரி, இதில் அடுத்தபடியாக பெண்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மேசராசியிலே பிறந்த பெண்களுக்கு, ஆண்களுக்கு இந்த மாதிரி சொன்ன விவாகம் அப்படின்னு சொன்னேன். பெண்களை பொறுத்த மட்டில் ஒரு சிறு முக்கிய குறிப்பு. பெண்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய டைவர்ஸ் கேஸில் நிறைய இருக்கிறீங்க, இதெல்லாம் நிறைய பார்க்குறீங்க. அதில் மேசராசி பெண்கள் நிறைய அதிகமாகவே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவசரமாக காதலித்தல், திருமணம் செய்தல், திருமண பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்தல், இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு கடைசியில் நொந்து நூலாக்கி கடைசியில் நிற்கிறது, டைவர்ஸில் போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் முதலே யோசிச்சிருக்கணும். இப்பையும் கெட்டு போகலை. இனி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே அந்த டைவர்ஸ் என்ற கணக்கில் நிற்கிறது. டைவர்ஸ் ஆகாமல் உங்களுக்கு எதிர்மறையாக வேலை செஞ்சு நீங்கள் பழைய கணவனோடு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் வருகின்றது. இது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அதற்கு தகுந்தவாறு ஏற்றுக்கொள்வதும் தள்ளுவதும் உங்களுடைய பொறுப்பு. அதே சமயத்தில் நட்சத்திரம் சாதகமாக இருந்தால் திரும்ப அவரையே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துவதுதான் சிறப்பு. நட்சத்திர பொருத்தம், அதாவது திருமண பொருத்தம் இல்லாத திருமணத்தில் செய்து இருப்பவர்களுக்கு அதை விட்டு விலகி புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு, அதே போல கணவன் மனைவியை இழந்தவனோடு நீங்கள் மீண்டும் ஒரு திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்ம கேது உங்களுக்கு வழங்குவார். கல்வி பயிற்சியில் மாணவிகளுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய முழு ஆண்டு தேர்வில் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வரக்கூடியவர்கள் மேசராசி பெண்களாகத்தான் இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகளும் சரி, கல்வித்துறையில் உள்ள பள்ளிக்கூடத்து தேர்வுகளும் சரி, கல்லூரி தேர்வாக இருந்தாலும் முதல் மதிப்பெண் பெற்று முதல் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு மாணவியாக ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தங்கப்பதக்கம் உங்களுக்கே சேரக்கூடியதாக ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அருமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, உங்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குது. இதில் குறிப்பாக நான் பெண்களுக்கு என்ன உணர்த்துறேன்னு சொன்னால், இந்த பிளாஸ்டிக்கினால் ஆன அந்த இதை உபயோகிக்காமல் காட்டன் பஞ்சினால் ஆன துணியை நீங்கள் உபயோகம் செய்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கால்வாசி குறைஞ்சிடும். நீங்கள் எந்த மருந்து மாத்திரைகளும் தேட வேண்டாம், அதற்குரிய ஆஸ்பத்திரிலாம் தேடி போக வேண்டாம். நீங்கள் அணுகக்கூடியது, அதாவது வயது வந்த பெண்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கினால் உண்டாகக்கூடிய அந்த இதை போடாமல் காட்டன் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 3 மாதத்தில் குணம் நல்லாக தெரியும். இது நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்து அந்த காட்டன் சம்மந்தப்பட்டது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டு விசாரித்து அதன் மூலமாக அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்களோ இல்லையோ, விநாயகரை சேவிக்கிறீங்களோ இல்லை, இதை கரெக்டாக செஞ்சு பாருங்கள். 3 மாதம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 4ஆவது மாதம் ரொம்ப வயிறு வலி விலகி போயிடும். அந்த அளவுக்கு இது இருக்குது. இதில் மேசராசி பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 8ஆம் வீடு என்பது உங்களுடைய சொந்த வீடாக போயிடுது. செவ்வாயே சொந்த வீடாக போகிறதுனால உங்களுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். அதனால் இதை காட்டனால் ஏற்படக்கூடிய அதுக்கு என்னமோ பேர் சொல்லுவாங்க, அந்த இதை யூஸ் பண்ணுங்க. அது நல்லது. மாதம் ஒரு தடவை ஏற்படலையே அதுக்கு அந்த மாதிரி. அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நோய் நொடிகளிலிருந்து விலகக்கூடிய கட்டம் விட்டது. நோயிலிருந்து நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பெண்களை பொறுத்த மட்டில் காதல் என்பதை இந்த காலகட்டத்தில் சில பேர் ஏமாறக்கூடிய கட்டம் இருக்கின்றது. அதாவது காதல் நம்பிக்கையுடைய காதல் அப்படிங்கிறது வேறு. கண்டதும் காதலில் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ரொம்ப கவனமாக இருங்கள். காதலித்து பின்ன பறிகொடுத்துட்டு நான் ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி இயங்குவதை விட முதல்ல நீங்கள் தட்டி கழித்து விடுவது நல்லது. திருமணம் என்பது இந்த மேசராசியிலே பிறந்த பெண்களுக்கு அதிர்ஷ்டவசமாக திருமணம்
நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மிகச் சிறப்பாக விளங்கும். பயப்படாமல் தைரியமாக இருக்கலாம். பொருத்தம் சிறப்பாக, அடிப்படை பொருத்தம் சிறப்பாக இருக்குதாங்க. நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை பார்த்து செய்யுங்க, கண்டிப்பாக வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் உள்ள ஸ்திரீகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு சில சிரமங்கள் இருந்தாலும் உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் பிள்ளைகளை வச்சுக்கங்க. பிள்ளைகளால் எந்த சிரமங்களும் வராது. மாறாக பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். உங்களுடைய கண்காணிப்பில் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக பிள்ளைகள் உருப்படுவார்கள், வெற்றி பெறுவார்கள், உங்கள் கண் முன்னே நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவார்கள். அதே போல் இந்த கணவன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் வந்த பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கள் தனி குடித்தனம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்ம கேது கொடுத்து விடுவார். சேர்ந்து அதாவது கூட்டணி குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மேசராசி பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம கேது உங்களுக்கு தனி குடித்தனத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். உங்களுடைய எண்ணம் போல் நல்லபடியாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் அருளுகின்றார். இது போக வயது முதிர்ந்த பெண்களுக்கு நோய் நிவாரணம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அது கணவன் இல்லையே என்று இயங்கக்கூடியவர்களும் சரி, கணவன் இருந்தும் நமக்கு எதுவும் பணிவிடை செய்ய முடியவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கு இந்த சிம்மக்கேது பயிற்சி முழு நிவாரணம் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையினாலே மனச்சலனம் இல்லாமல் மன நிம்மதியுடன் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேருவார்கள். பேரப்பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்நிய பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு அந்நிய பேரப்பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளாகவே நீங்கள் கருதி அவர்களோடு உலவி மகிழலாம். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை எல்லாம் இந்த சிம்ம கேது அருள் புரிய கடமைப்பட்டு இருக்கின்றார். உங்களுக்கு பெரும்பாலும் வயது முதிர்ந்த பெண்களுக்கு, 50 வயதை கடந்த பெண்களுக்கு இந்த சிம்ம கேது நல்ல அனுபவத்தையும் நல்ல யோக போகத்தையும் கொடுப்பவராக திகழப் போகின்றார். வாழ்க்கை வளமுடன் வாழ்வதற்கு சிம்மக்கேது அருள் புரிவார். அந்த ஞான காரகனாகிய, மோட்சக்காரகனாகிய, எல்லாத்துக்கும் அதிபனாக விளங்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் உங்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்குகின்றார். நன்றி, வணக்கம்.